ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வெல்கம்ப்பா. நீங்கள் யூஸ்டியூப்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 10th 12th பேப்பர் வயசுனா படன்னு முடிக்க சொல்லிட்டாங்க. 10th கிட்டத்தட்ட 6 நாட்களில் பார்த்தீங்கன்னா முடிக்க சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க நம்முடைய பள்ளி கல்வித்துறை. அதாவது 11ஆம் தேதி ஆரம்பித்து 20ஆம் தேதியே முடிக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 12th பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நேற்றே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நேற்று ஆரம்பித்து 21ஆம் தேதியோ சம்திங்குள்ளே முடிக்க சொல்லியிருக்காங்க. சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் முடிக்க சொல்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் முடிங்க. பேப்பர் கொஸ்டின் பண்ணால் ரொம்ப லிபரேஷனாக பண்ணுங்கள் மாணவர்கள் சாதகமாக. அந்த மாதிரி ஏகப்பட்ட நியூஸ் சொல்லியிருக்காங்கப்பா. இன்னொரு ஹாப்பி நியூஸும் சொல்கிறேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் வரும்ப்பா. அப்படியே உங்கள் டோட்டல் மார்க் உங்கள் எய்ம் மார்க் என்ன சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. 10th 12th ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ண வந்தாதீங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் ரொம்ப லிபராக தான் இருக்கும். உங்களுக்கு மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே வரும். ரொம்ப லிபரல் கரெக்ஷன் தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஓரளவுக்கு எழுதினாலே கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் அவங்க கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம கிடைச்ச ஃப்ளாஷ் நியூஸ் படி பார்த்தீங்கன்னா 10th 12th பேப்பர் கரெக்ஷனை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிங்க. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷனுக்கு முன்கூட்டியே ரிசல்ட்டை வெளியிட்டலாமா? 12th பொறுத்த வரைக்கும் வேணால் May 8 ரிசல்ட் டேட்டுன்னு சொன்னாங்க. பட் பார்த்தீங்கன்னா May 4க்கு முன்னாடியே ரிசல்ட்டை வெளியிடலாமா, எப்படி வெளியேறது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. அதே போல் தான் 10th அதே மாதிரி தான். ஓகேங்களா? இப்போ 12th பார்த்தீங்கன்னா 20 பேப்பர் முடியுது. அதே மாதிரி 12th 21 முடியுது. 10th பார்த்தீங்கன்னா 20 முடியறதுனால இப்போ 10th 12th ஒரே நாளில் ரிசல்ட் டேட்டை ரிலீஸ் பண்ணிடலாமா? அதாவது பார்த்தீங்கன்னா 10th 12th சேர்த்து May 4க்கு முன்னாடியே, அதாவது பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே ரிசல்ட்டை வெளியிட்டலாமா? அந்த மாதிரி ஒரு பிளான் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு May 3 அது மாதிரி May 2 சமயத்தில் ரிசல்ட் வெளியிட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க போகிற போக்க பார்த்தா. ஏன்னா அந்தளவுக்கு பண்ணால் சட பேப்பர் கேஷன் முடிக்கிறாங்க. எதுக்கோசம் இந்த அளவுக்கு அவங்க தீவிரம் பண்ணிக்கிறாங்கன்னு சத்தியமாக புரியல. எலெக்ஷன் வருது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா மாற்றங்கள் நடக்கும். அந்த மாதிரினால பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு மார்க்ஸ் வேணால் வராது, கொஞ்சம் லேட் ஆகும், டிலே ஆகும். அந்த மாதிரி காரணத்தினால இந்த மாதிரி முன்கூட்டியே ரிலீஸ் பண்ணுறாங்களா சொல்லி ஒன்றுமே புரியல. பட் பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு சீக்கிரமாக வருதோ, எந்தளவுக்கு பேப்பர் கரெக்ஷன் சீக்கிரமாக பண்ணுறாங்களோ நமக்கு அந்தளவுக்கு பெனிஃபிட்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா மார்க்ஸ் வேணால் ரொம்ப அதிகமாக கொடுத்துருவாங்க நமக்கு. ஸோ மார்க்ஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் அதிகமாக வரும். பாஸ் பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப நல்ல நியூஸ் தான். இதை தொடர்ந்து அடுத்தடுத்து ஹாப்பி நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுக்கு கௌதம் ஸ்டுடியோ சேனலில் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிங்க. கண்டிப்பாக நாளைக்கு லைவ் போட முடிஞ்சால் லைவ் போட்டு உங்களுக்கு எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்டேட். ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா, அது அச்சிட்டு நினைக்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் எவ்வளோ மார்க் வரும்னு சொல்லி பப்ளிக் எக்ஸாமில் எய்ம் மார்க்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நல்ல மார்க்ஸ் வரும். நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், பாய்ப்பா.